ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதமும் தியானமும் பகுதியில் நாம் வாசித்து தியானிக்கப் போகிற சங்கீதம் 19ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இதனுடைய காரியங்கள் நம்ம தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவை அவருடைய கரங்கள் கிரியை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம வானத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்று பாருங்கள். தேவனுடைய மகிமை விளங்குகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆகாய விரிவை அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. வானத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதாக நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், ஏனோதானோ என்று வானத்தை சும்மா அண்ணாந்து பார்த்துட்டு போய்க்கூடாது. அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வானத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதே போல் ஆகாய விரிவை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்ல வேண்டும். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அல்லேலூயா. பகலில் வார்த்தை பொழிகப்படுகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அது ஒரு அறிவு இருக்குது. அல்லேலூயா. ஏன் இரவு வருகிறது, ஏன் பகல் வருகிறது? பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். இன்றைக்கும் நம்மை அப்படி நடத்தி செல்ல ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகத்தின் கடைசி வரைக்கும் செல்கின்றன. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சூரியனுக்கு என்று சொல்லி ஒரு கூடாரத்தை தேவன் அமைக்கிறார். அது மறைவிலிருந்து புறப்படுகிற மணவாளனை இருக்கிறது, மணவாளனை கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆம், ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகிறது. பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையும் புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் வெம்மை மறைவானது ஒன்றுமில்லை. அதனுடைய அந்த வெம்மைங்கிறது ரொம்ப சூடானதுக்கு மறைவாக ஒரு பொருளும் இல்லை. அல்லேலூயா. ஒரு பேப்பர் அடியில் வச்சுட்டு இந்த குழி லென்ஸு அதை வச்சு அப்படி காமிக்கும்போது அந்த தீ பட்டு அது பாருங்கள், அப்படியே அந்த சூரியன் வெம்மை பட்டு அந்த காகிதமே எரியும். பார்த்துக்காக்க பிரியமானவர்களே. அதை போல்தான் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வெம்மை மறைவானது அல்ல. அல்லேலூயா. ஒரு முனையிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கே மறைந்து ஓடுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. அவருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவில்லாதது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அது ஒரு முழுமையானது, பேதையை ஞானியும் ஆக்குகிறது. அல்லேலூயா. பேதமையை போல வந்து சொல்லுகிற அநேக மக்கள் சாட்சி சொல்வார்கள். பிரியமானவர்களே, அதில் பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவையுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகளின் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேன்கூட்டிலும் ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளும் பொழுது, எச்சரிக்கப்படும் பொழுது அதில் அதிகமான பலன் உண்டு. பிரியமானவர்களே, தன் பிழையை உணர முடியும். மறைவாய் கிடக்கிற பிழைகளை எல்லாம் என்ன செய்ய முடியும்? சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இது ஒரு ஜெபம். துணிகரமான பாவங்கள் நாட்களிலே என்ன பாவம் செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நாம். ஆகையினாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். என் கண்மலையும் என் கர்த்தாவே, என் மீட்பரே, கர்த்தாவே,
வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்போதும் டெய்லி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவரை வாழ வைக்கும், ஒருத்தரை அழித்து விடும். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஏதுவானது நாவு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம். எப்படிப்பட்டது வசனங்கள், எப்படிப்பட்டது வாழ்க்கை, நம்மை மாற்றக்கூடியது, திருத்தக்கூடியது. அதே போல் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை பொன்னாக புடமிடுவது வசனம், தேவனுடைய வசனம் மாத்திரமே. தேவன் தன்னுடைய ஜனங்களை சிக்ஷிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறவராக காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களை பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்ற வேலை ஏற்ற காலத்தில் வைப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. உன்னுடைய வசனம் எங்களுக்கு ஆள்களுக்கு தெய்வம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோதனம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க சிப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமையடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. வானம் எப்படிப்பட்டது, ஆகாய விரிவு எப்படிப்பட்டது, சூரியனுக்குடைய நிலைமை என்ன, பரிசுத்தவான்களுடைய நிலை என்ன, விசுவாசிகளுடைய நினைவுகள் என்ன, எல்லாவற்றையும் இந்த புத்தகத்தில் நாம் வாசித்து தியானிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory to Jesus. Amen. Hallelujah.